பிரீமியம் சர்வீஸ் என்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணை செப்டம்பர்லேயே வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர்லே வெளியிடப்பட்ட அந்த அரசாணை இதுவரைக்கு பொது வெளியில் வெளியிடப்பவே இல்லை. 3-4 நாட்களுக்கு முன்புதான் அந்த அரசாணை பொது வெளிக்கே வந்துச்சு. சென்னை நகரத்தில் பிரீமியம் சர்வீஸ் என்ற அடிப்படையில் தனியார் பேருந்துகள், அது லக்ஸரி கோச் என்ற பேரில், பெர்மிட் கிடையாது, பெர்மிட் கொடுக்க முடியாது சென்னை நகரத்துக்குள்ள. இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய மோட்டார் வாகன சட்டத்தில் லைசன்ஸ் வாங்கி வண்டி ஓட்டலாம்னு, பெர்மிட்டுங்கிறது வேற, லைசன்ஸ் ஹோல்டர் எங்குனாலும் வண்டி ஓட்டிக்கலாம்னு சொல்லி மோட்டார் வாகன சட்டத்தில், திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தில் லைசன்ஸ் ஹோல்டர் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த அடிப்படையில் லைசன்ஸ் வாங்கி பிரீமியம் பஸ் சர்வீஸ் ஓட்டுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. இப்போ அது சம்பந்தமாகவும் நம்ம விசாரிக்கும் பொழுது, இல்லை அப்படி லைசன்ஸ் கொடுப்பதற்கே சில விதிமுறைகள் இருக்குது, அந்த விதிமுறைகள் இவங்களை ஃபாலோ பண்ணலாம், எனவே நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கைக்கு போகலாம் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம அது சம்பந்தமாக நம்முடைய மாநகர சங்கம் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். அப்போ சென்னையில் இதுவரைக்கு பஸ் இல்லை, தனியார் இல்லை, தனியாரை மறைமுகமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது.